வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். தவம் ஒரு பக்கம், வலி ஒரு பக்கம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழிக்கு 9 கிரகங்களில் அதிகம் பாதிக்கக்கூடிய கிரகம், இந்த பழமொழிக்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவானை தான் மக்கள் சொல்றாங்க. 7.5 சனி, கண்டகச்சனி, விரயச்சனி, பாதச்சனி அப்படின்ட்டு எத்தனை சனி இருக்குதோ அத்தனை அத்தனை சனினாலையும் பாதிக்கப்பட்டதாக அவர்களாகவே நினைத்து கொண்டு பழி எல்லாத்தையும் தூக்கி சனி மேல போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கறத பத்தின ஒரு டீட்டெயில்டான விளக்கமா தான் இந்த பதிவு இருக்க போகுது. 9 கிரகங்களில் நியாயம், தர்மம், நீதி, சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா நம்ம சனி பகவானை தான் சொல்லணும். இல்ல அப்படின்னு யாராவது மனசார எந்த ஜோதிடர் ஆகட்டும், எவ்வளவு பெரிய ஜோதிடம் படிச்ச நபர்களாக இருக்கட்டும், இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உண்மையாலுமே ஜோதிடம் நன்கு படித்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும் இதனால ஏற்பட போற விஷயங்கள் இல்லை அப்படின்ட்டு. சனியை பாவி, அவரால் தான் இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவரு காரணம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவா எல்லா விஷயத்துக்கும் சனிதான் காரணம்னு மக்களே சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாச்சு. வீட்டுல ஏதாவது பசங்க இப்படி பண்ணாலும் சரி, வீட்டுல பெரியவங்க அப்படி பண்ணாலும் சரி, இல்ல பெரியவங்க பசங்களை பொண்ணுங்களை பேசுறதும் சரி, எல்லாமே அவரை சனி பகவானை ஒப்பிட்டு சொல்றது இயற்கையாகவே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. மக்கள் அப்படி ஏற்படுத்திக்கிட்டாங்க. மேக்சிமம் அந்த வார்த்தைகளை, அதாவது சனியனே நீ அப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணாத, தொலைஞ்சு போயிடுவ அப்படிங்கிற மாதிரி சில கடினமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தாலே சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. சிலர் 7.5 சனியில நான் ஊற விட்டு என்னை துரத்திருச்சு, விபத்து நடந்துருச்சு, 7.5 சனி நடக்கிறப்ப எனக்கு விபத்து நடந்துருச்சு, அஷ்டம சனியில நான் பெரிய கஷ்டத்தை சந்திச்சு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன், விரைய சனியில என்னுடைய பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, நான் தேவையில்லாம பொருளாதாரத்தை இழந்துட்டேன் அப்படின்ட்டு சனி பகவான் மீது தான் பழிய தூக்கி போறாங்களே ஒழிய, ஆனா உண்மை நிலை அப்படி இல்லை. ஒருத்தருடைய ஜாதகத்துல அஷ்டமாதிபதி திசை நடக்காம கட்டாயம் விபத்து அப்படிங்கிற சம்பவம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, தீர்க்கமான சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி திசை நடக்காமல் ஒருவர் கடனாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ, இல்ல நோய் சார்ந்த தொந்தரவுகளையோ, இல்ல பகை உணர்வுகளையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே வராது. 12ஆம் அதிபதி திசை நடக்காமல் ஒருத்தர் பொருளாதாரத்திலேயோ அல்லது வீண் விரைய செலவுகளையோ செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அங்கு உருவாகாது. வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகாது. வீண் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வராது. அதே மாதிரி ஒருத்தருக்கு விபத்து நடக்கணும், விபத்தினால் மரணம் நடக்கணும், ஜெயில் சம்பந்தப்பட்டமான தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறப்ப அவருக்கு 8ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இந்த திசை புத்திகள் சம்பந்தம் இல்லாமல் அப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவர் மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றாலும் கூட அங்க 8ஆம் அதிபதி திசையும் 10ஆம் அதிபதி புத்தியும் 12ஆம் அதிபதி புத்தியோ இந்த 3 கிரக பாவக தொடர்புகள் சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு மரணமும் சம்பவிக்காது. இது நிதர்சனமான உண்மை. இந்த திசாபுத்திகளால் அவருக்கு இந்த சம்பவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் அவருக்கு 7.5 சனியோ அல்லது கண்டகச்சனியோ இல்ல விரயச்சனியோ ஏற்படும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே தவிர, இந்த 7.5 சனியினாலேயோ அல்லது அஷ்டம சனியினாலேயோ இதனால மட்டுமே அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முதல்ல நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இயற்கையாகவே சனியினுடைய தாக்கங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கும்? இந்த 7 லக்கணம் தான். அப்படின்னா மேச லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதியா வருவாங்க, மிதன லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியா வருவாங்க, அதாவது கடக லக்கணத்திற்கும் அஷ்டமாதிபதியா வருவாங்க, சிம்ம லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியா வருவாங்க, கன்னி லக்கணத்துக்கும் 6ஆம் அதிபதியா வருவாங்க, துலா லக்கணத்துக்கும் 6ஆம் அதிபதியா வருவாங்க. சோ இந்த 7 லக்கணங்கள் தான், அதாவது மீனத்திலிருந்து இங்க கன்னி வரைக்கும் இருக்கிற வீடுகள், இந்த 7 லக்கண நண்பர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவான் 6, 8, 12 அதிபதிகளாக வருவாங்க. மற்ற லக்கணத்திற்கு அதனுடைய தாக்கங்கள் இல்லை. அப்ப இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் சனி திசையோ சனி புத்தியோ நடக்கின்ற காலகட்டங்களில் 7.5 சனி அல்லது விரை சனி இப்படி வந்தா அதனுடைய தாக்கங்கள் அதிகமாகும். அதுவும் சுப ஆதிபத்தியம் உள்ள வீடுகளில் 5ஆம் இடத்தில், அதாவது நீங்க பிறந்த கால ஜாதகத்தில் சுப ஆதிபத்திய வீடான 5ஆம் பாவகத்திலோ 9ஆம் பாவகத்திலோ சனி இருந்து திசையோ புத்தியோ நடத்தினால் இதனுடைய தாக்கமும் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். 7.5 சனி இருந்த காலகட்டத்திலும் இந்த தாக்கங்கள் குறைவாக இருக்கும்.
சிலருக்கு அதுதான் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தரும். அதனால முதலில் 7.5 சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ரோகச்சனி, சத்ரு சனி அப்படின்ட்டு இந்த இந்த சனி என்னைக்குடா நம்மளை விட்டு தொலையும் அப்படின்னு அவரை திட்டுறதை விட்டுட்டு எளிமையான இந்த பரிகாரத்தை, நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க. 100% இதனுடைய பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கட்டாயம் உருவாகும். இப்ப நீங்க அடிக்கடி கோயிலுக்கு போற நபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, சுவாமிக்கு மாலை, தேங்காய், பழம், மற்ற மத்த பொருள்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 1000 ரூ. 500 நீங்க வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா, இனி அதை பண்ணாதீங்க. ஒரு ரூ. 100 ஒரு பிஸ்கட்டோ அல்லது சாப்பாடோ மற்ற ஏதோ இதை வாங்கிட்டு போயிட்டு கோவிலுக்கு முன்னாடி ஆசனம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு தானம் பண்ணிட்டு நேரா உள்ள போய் சாமி கும்பிட்டு நேரா உள்ள போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு ஐயருக்கு ஒரு தட்சணை போட்டு நேரா கிளம்பி வாங்க. அதை விட திருப்தியான ஒரு அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. இல்லைங்க, எனக்கு கோயிலுக்கு போறதுக்கு நேரமே இல்லை, ஆஃபீஸில் லீவே தரமாட்டேங்கிறாங்க, இல்லை எனக்கு ஹெவி ஒர்க்காக இருக்கு, நான் போகவே முடியல அப்படின்னா ஒன்றும் கவலையப்படாதீங்க. நீங்க செய்யற வேலையில நியாயமா இருங்க, அது போதும். அதாவது நீங்க ஒரு ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை முறையா பண்ணீங்கன்னா போதும். இப்ப இந்த அரசு தரும் ஏரி வேலையை நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அது சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் இருக்கிற நிலைமையை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால அந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 250 ரூபா டு 300 ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட் தராங்க, ஏரி வேலையை சரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க போய் பார்க்குற நேரம் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான். வேலை செய்கிற நேரம் பார்த்தோம்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம். மீதி ஏதாவது ஒரு மர நிழல்ல பெட்ஷீட் போட்டு அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு ஜாலியாக ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி தன்னுடைய கடமைகளை ஏமாத்துறது, கடமைகளை செய்யாம சோம்பேறித்தனமா இருந்துட்டு வர நபர்களுக்கு அதனுடைய பாதிப்பு கட்டாயம் இருக்கும். மற்றபடி செய்யற வேலை நியாயமா இருந்துருச்சு அப்படின்னா பாதிப்பு அங்க இருக்காது. அதனால நீங்க கோவிலுக்கே போகல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க செய்யற வேலையில நியாயமா இருங்க, நீதியா நடந்துக்குங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யுங்க, அதுவே போதும். இது தவிர உங்க வீட்டுல நீங்க உங்களுக்கு தேவையான வேலைகளை இது வரைக்கும் நீங்க முன்னாடி எப்படி வேணாலும் சாப்பிட்டீங்களா, ஒரு தட்டு வாஷ் பண்ணி வைங்க, ட்ரெஸ் இருக்கா ஒரு வீட்டுல ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக்க பார்த்துக்குங்க. ரொம்ப சொகுசான ஒரு பெட்ல ரொம்ப இதா படுக்காம ஓரளவுக்கு நார்மலா ஒரு கைத்து கட்டல்ல அப்படி ஒரு 1/2 மணி நேரம், ரொம்ப முடியாதவங்க ஒரு 1/2 மணி நேரமாவது இல்ல தரையில ஒரு பாய் போட்டு தரையில ஒரு 1/2 மணி நேரம் படுத்து எந்திரிங்க. உங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். எளிமையா இருக்க பழகிங்க. இந்த 7 சனி காலகட்டங்கள்ல எளிமையா இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் அங்க வரப்போறது இல்லை. அதே மாதிரி உடல் வயோதிகமா இருக்கிற நபர்கள் உங்களை தேடி ஆசனம் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா 7 சனி நடக்கிற காலகட்டங்கள்ல தான் தானம், இவன் உண்மையாலே வறுமையில இருந்தாலும் இவன் தானம் தரானா என்று இறைவனே சோதிக்கிற மாதிரி உங்களிடம் நேரடியா கேட்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க, ஒரு கடை வீதியில இருக்கிறீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க. அந்த 4 பேர்த்த விட்டுட்டு உங்களை மட்டும் நேரா கேட்பாங்க. அப்படி கேட்கறாங்க அப்படின்னா இறைவன் உங்களை சோதிக்கிறான்னு அர்த்தம். தாராளமா உண்மையாலுமே அவங்க முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமா நீங்க நீங்க பெரிய அளவுக்கு நீங்க 100 ரூபாய் 500 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கட்டோ ஏதாவது ஒண்ணு உங்களால முடிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்லாம ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க. அது ஒரு பெரிய நிவர்த்தியாகும். ஏன்னா சனி தான தர்மத்தினுடைய அதிபதி. அதனால தான தர்மங்கள் பண்ண உங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த விஷயங்கள் அனுபவிச்சவங்களுக்கு நல்லா புரியும். அதே போல முக்கியமா கோவிலுக்கு போனா வரிசையில நின்று நிதானமா ஒரு 2½ நாளிகையாவது ஒரு கோவில்ல இருந்தாதான் அதனுடைய கதிர்வீச்சுகளும் சரி, அதனுடைய பூரண அருளாசிகளும் சரி நம்ம உடல்ல பட்டு அது பிரதிபலிக்கும். அதனால எடுத்த உடனே போயிட்டு ஒரு 1000 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து இல்லீகலா உள்ளார போயிட்டு அவசர அவசரமா சாமி பார்த்துட்டு வரதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வரிசையில நில்லுங்க, நின்று முறையா சாமி கும்பிட்டுட்டு வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் கட்டாயம் உங்களை தேடி வரும். இதை தவிர சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு வேற எந்த வழிமுறையுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவா 7 சனி அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ராசியில என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு தருணம். அப்ப 30 வருடம் உங்களுடைய சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி உறவுகள், அப்பம்மானுடைய உறவுகள், குழந்தைகளுடைய உறவுகள், இவர்கள் யார் எப்படி என்று
உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். அப்ப இது பெரும் வரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு, தன்னை தகுநிலைப்படுத்திக்கிறதுக்கும், தன்னுடைய தவறுகளை சரி செய்வதற்கும் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த 7.5 சனி. அதனால் நியாயமாக, நீதியாக, எளிமையாக நடந்து கொண்டு இந்த 7.5 சனி தோஷத்திலிருந்து விலக வேண்டும் என்று சனி பகவானை மனதார வணங்கி, அவன் பாதம் தொட்டு வணங்கி உங்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.